கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்துள்ளதாக கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 662 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 468 ஏக்கர் பட்டா நிலமாக உள்ள நிலையில் 97% நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மீதமுள்ள 16 ஏக்கரில் 8 ஏக்கர் நீதிமன்ற வழக்குகளில் உள்ளதாகவும் மீதமுள்ளவற்றை இந்த மாத இறுதிக்குள் கையகப்படுத்தி விடுவோம் என்றார். கோவை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற இனி எவ்வித முட்டுக்கட்டைகளும் இருக்காதும் என்றார். விமான நிலைய விரிவாக்கத்தில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜாவின் பங்களிப்பும் மிக முக்கியமானது என்றார். கோவை மெட்ரோ பணிகளுக்கான அனைத்து தகவல்களையும் திரட்டி மத்திய அரசிடம் கொடுத்துவிட்டதாகவும் இனி அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களது பங்களிப்பை பற்றி தகவல் அளிக்க வேண்டும் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.